ஹாய் ஹாய் வெல்கம் டு அனிமே நெக்ஸஸ். இன்னைக்கு டான்டாடா சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அனிமையோட முக்கியமான 2 கேரக்டர் மோமோ கென்னு தாங்க. மோமோக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கும், கென்னுக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கும். அதை வச்சு அந்த அனிமே கொண்டு போவாங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல மோமோ காட்டுறாங்க. அவளோட ஆடு இன்னைக்கு நீ தான் லவ் ஹோட்டல் காசு கட்டணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ கோவப்பட்டு அவனை அடிக்க போறா. அவன் தடுத்துட்டு அவளை அடிச்சு தள்ளி விட்டுருக்கான். நீ ரொம்ப பண்ற, நமக்குள்ள அவ்வளவுதான், எழுந்து போடி அப்படின்ட்டு போயிருந்தான் அவன். அவளும் அவனை பார்த்து வாய்க்கு வந்ததெல்லாம் வயிறாவது. ஆனா கிளாஸுக்கு வந்து புலம்புறான். அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு. அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் நீ ஏன் அழுகுறா, நாங்க தான் ஏற்கனவே சொல்லுவேன் அவன் கூட போவாதுன்னு, அவனை எதுக்கு உனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவ கென் டக்கா குறமானியா இருக்கான் அவன், அதான் எனக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறா. அதுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் என்ன லூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு மோமோவே எந்திரிச்சு கத்துறா, அதுல என்ன தப்பு இருக்கு, எனக்கு அந்த மாதிரி பசங்களை பிடிக்கும். அவ ஃப்ரெண்ட்ஸுமே ஏதாவது லூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான்னு கண்டுக்கிறாம விட்டுருந்தாங்க. அப்புறம் அவளுமே புலம்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. எனக்கு இந்த மாதிரி இன்னொருத்தன் கிடப்பானா கென் டக்கா குறமானி, அது இந்த உலகத்துல. அப்புறம் ஒரு கிளாஸை பாக்குறா, ஒரு பையனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க மத்த பசங்களாம் சேர்ந்து. பேப்பர் ஏரியா அது இதுன்னு அவனா அதெல்லாம் கண்டுக்கிறாம புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அந்த பேப்பர்ல மேக்னெட்டை வச்சு எரியலான்னு பாக்குறாங்க. ஆனா அவ வந்து உட்காந்துருக்கா. அவங்களும் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பையனை பார்த்து மோமோ நீ என்ன ரீட் பண்ற அப்படின்ட்டு புக்கை வாங்கி பாக்குறா. ஏலியன்ஸ் பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் அந்த பசங்க நார்மலா உட்காந்தோன்னே அவளும் அந்த கிளாஸ் விட்டு போயிருக்கா. இனிமே வெளியே வந்து புலம்பிக்கிட்டே தான் போறா. அப்புறம் பார்த்தா அந்த கண்ணாடி ஓட்ட பையன் பின்னாடியே வந்திருக்கான். மிஸ் மோமோ நீங்க என்ன லவ் பண்றீங்கல்ல, அவளும் இவன் என்னடா சொல்றேன் அப்படின்ட்டு ஆன்றா. அவனும் திரும்ப நீங்க என்ன லவ் பண்றீங்கல்ல, அது எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லுவ அப்படிங்கிற. அவ என்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட வந்து நீங்க பேசுறீங்கன்னா அதுவா தான் இருக்கும் அப்படிங்கிறியா. அதுக்கு மோமோ நீ தப்பா புரிஞ்சிருக்க, உங்களோட சேனல்லாம் வந்து நான் பேசல, அதெல்லாம் மறந்துடு அப்படிங்கிறா. இசத்தா நான் சொல்றேன் அப்படின்னு புக்கை நீட்டிட்டு பிரசிடென்ட் ஏற்கனவே மார்ஸுக்கு போறா அப்படியா, ப்ராஜெக்ட் பெகாசிஸ் இருக்கான், நீங்க ஒக்கல்ட்டோட ஃபேன் தானே. அதுக்கு அவன் எனக்கு இந்த யூஎஃப்ஓ ஏலியன் மேலாம் நம்பிக்கை கிடையாதுப்பா அந்த மாதிரிலாம் அப்படிங்கிறா. அதுக்கு அவன் நான் இப்போ யூஎஃப்ஓ பத்தி பேசல, யூஏபியை பத்தி பேசுறேன். யூஎஸ் மிலிட்டரி ஏற்கனவே ஏலியன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அவங்க ஏதோ வார் நடத்துற மாதிரிலாம் பண்றாங்க போல, ஜப்பானுமே ரெடியா இருக்காங்க அதுக்கு. இதை பாருங்களேன் ஏற்கனவே ஸ்பேஸ் வார் ரெடி ஆயிட்டாங்க, அதெல்லாம் அவன் கண்டுக்கிறாம நான் போலாமா அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருதா. நிலுங்க இதுதான் நெசியோட புது இமேஜ், கின்வால்கர்லாம் இருக்கான்ப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கடுப்பாயிருதா. மோமோ நோட்டை எடுத்துட்டு வாய மூடுறியா, நான் ஏற்கனவே பிரேக்கப் ஆன கடுப்புல இருக்கேன், இதுல நீ வேற வந்து நோண்டிக்கிட்டு இருக்க, எனக்கு இது ரொம்ப எரிச்சலா இருக்கு, இதனாலதான்டா உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு கத்திட்டு போயிருதா. அப்புறம் போகும்போதே என்னமோ என்கிட்ட தெரிஞ்ச மணியா என்கிட்ட பேசாதரா அப்படின்ட்டு போயிருதா. அவனும் பாவமா நிக்கிறான். அவளுமே அவன் பாவமா நிக்கிறத பார்த்துட்டு சாரி நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் அப்படின்ட்டு வந்து புக் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறா. அவனுமே பாக்குறான். அப்புறம் அவ எனக்கு இந்த மாதிரி ஏலியன்ஸ் மேலாம் நம்பிக்கை இல்ல, ஆனா எனக்கு கோஸ்ட் மேல நம்பிக்கை இருக்கு, பெரிய மேலாம் நம்பிக்கை இருக்கு. அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறான். அவ திரும்ப கோவப்பட்டுருதா. நான் அவன் கூட சேர்ந்து பேசலான்னு பார்த்தா நீ என்னையவே கலாய்க்கிறியா. அதுக்கு அவனுமே நீயே அக்கள்கிட்ட பத்தி தப்பா பேசுற அப்படிங்கிறான். அம்மா நிச்சயமா நினைச்சாது பேசாத அப்படிங்கிறான். அதுக்கு 2 பேரும் முறைச்சு பார்த்து பல்ல கட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மோமன் எழுந்துட்டு எங்க பாட்டி எல்லாம் பேய் விட்டுவாங்க, நீ என்னைக்கா அதெல்லாம் பாத்திருக்கியா, பயங்கரமா இருக்கும், பேய் பிடிச்சவங்க அப்படி நெளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவன் நோய் இருக்கவங்களுமே அப்படித்தான் இருப்பாங்க, அது பேய் இருக்கிறதுக்குலாம் எந்த ப்ரூஃபும் இல்ல. அவளுமே நீ யூஎஃப்ஓல ரைடு போன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி 2 பேரும் நோட்டை பிடிச்சி சண்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அவ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன இவ பல்ப் பையில விட்டுட்டு மொட்டை பையில பிடிச்சிட்டு தெரிய ஆரம்பிச்சிட்டா. அவளையே இவளுக்கு மத்தவங்க என்ன நினைச்சாலும் பிரச்சனை கிடையாது, இவனை தியாகம் பண்ணுவா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் அங்கேயே போட்டி போட்டுக்கிறாங்க. நான் உனக்கு பேய காமிச்சா நீ எனக்கு வேலைக்காரனா இருக்கணும் மோமோ சொல்றா. இவன் யூஏபியை காமிச்சிட்டா நீ எனக்கு வேலைக்காரியா இருக்கணும் அப்படிங்கிறியான். அப்புறம் அங்க கட் பண்ணி நைட் டயத்துல நாகி ஜெனரல் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. மோமோ அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். கென்னுக்கு போன் பண்ணி இது என்ன இடம்டா ரொம்ப பயமா இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலே பார்க்க பயங்கரமா தான் இருக்கு. அப்புறம் கென்னு அதுக்கு நாகி ஹாஸ்பிட்டல் அந்த இடத்துல யூஎஃப்ஓ அதிக தென்படுச்சான், நீ அந்த ஹாஸ்பிட்டல் மேல போய் நின்று யூஎஃப்ஓன்னு கத்துறனா உன்னை யாரோ கடத்துற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுமா, அதாவது ஏலியன் வந்து உன்னை கடத்திட்டு போய் உன் பாடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமா அப்படிங்க. அதுக்கு மோமோ இதுக்கு முன்னாடி உனக்கு ஆயிருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவன் தெரியல இருக்கலாம் அப்படிங்கிறியா. நிறைய பேருக்கு அங்க போய் கடத்தின மாதிரி ஃபீல் ஆயிருக்கு, ஆனா அவங்க மெமரி எரேஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு மோமோ அப்ப நீ இதுக்கு முன்னாடி யூஎஃப்ஓ பார்த்தது இல்ல, அதுக்கு அவன் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நீ பாக்குறியா இல்லையா அதான் முக்கியம், சரி உன் பக்கம் எப்படி போயிட்டு இருக்க அப்படிங்கிற மோமோ. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல யாரும் நகண்டு வர மாதிரியும் இருக்கு. அப்புறம் கென்னையும் காட்டுறாங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான். அவன் பார்த்தா ஏதோ டனல் பக்கத்துல வந்து நிக்கிறேன், வெளில வரக்கூடாது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இவன் அங்க யூஎஃப்ஓ வரும் போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் இங்க பேய் இருக்கும் அப்படி நீ போய் பாரு அப்படின்ட்டு இருக்கா. இதுதான் பார்க்க வந்திருக்கேன் போனோம். அவனுக்கு உள்ள கொஞ்சம் பயம் இருந்தாலும் நான் உள்ள போறேன், உனக்கு நான் பேய் இல்ல நிரூபிக்கிறேன் அப்படின்ட்டு பொறுமையா நடந்துகிட்டு இருக்கேன். என்ன பயமா இருக்கா, அந்த இடத்துல உண்மையிலே பேய் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படிங்கிற அவ மோமோ. அதுவும் அந்த இடத்துல காத்து அடிச்சுட்டு உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா பயந்துகிட்டே கத்துறியான். அதுக்கு அவளுமே கத்தாத, கத்துனாத ரொம்ப ஆபத்தா இருக்கும் அப்படிங்கிறா. அப்புறம் கென்னு நீ பேய பார்த்திருக்கியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ இல்ல அப்படின்றதா. அதுக்கு அவனுமே கோவப்பட்டு நீ பேய பார்க்காம தான் இவ்வளவு பேச்சு பேசுனியா முதல்ல அப்படிங்கிறியா. அதுக்கு அவளுமே நான் பார்க்கலதான், ஆனா நான் உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க பாட்டியுமே பேய் ஓட்டுறவங்க தான், நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா அப்பா எனக்கு கிடையாது, நான் எங்க பாட்டி கூட தான் வளர்ந்தேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது கென்னுக்கு கொஞ்சம் சங்கடமாயிருது. அது தெரிஞ்சுக்கிட்டு அவளுமே இப்ப எதுக்கு இவ்வளவு இறக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. எங்க குடும்பமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும், நான் வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போற வரையும் நல்லது நடக்கணும் ப்ரே பண்ணி என் தலையில கை
படிக்க வச்சே போக சொல்லுவாங்க. அதனால என்னை பார்த்து மற்ற பசங்கலாம் சிரிப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க மொத்த பேருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஆனா நான் அப்படி சொல்லலாம், என் பாட்டிக்கு என் மேல ரொம்ப கோவம் வந்துடும். ஆனா அதை விட கஷ்டமே, எனக்கு பிடிச்ச பையனும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணா. அந்த டயத்துல எங்க பாட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி வித்தியாசம் பண்ணனால எனக்கு பிடிச்ச பையனுக்கு எனக்கு பிடிக்காம போயிருச்சு. அந்த டயத்துல எங்க பாட்டியுமே நான் வந்துட்டேன். அதுல இருந்து எங்க பாட்டி கூட பேசுறதையும் நிறுத்திட்டேன், பிரேயர் பண்றதையுமே நிறுத்திட்டேன், அந்த மாதிரி பண்றதையும் நிறுத்திட்டேன். ஆனா எனக்கு என் குடும்பத்தை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப கோவமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிடுச்சு, எனக்கு பிடிச்ச பையனை கிண்டல் பண்றதுனால கோவம் கிடையாது, எங்க பாட்டியை கிண்டல் பண்ணனாலதான் எனக்கு கோவம். ஏன்னா எனக்கு எங்க பாட்டியமாவே அவங்க பண்ற வேலையை எனக்கு பிடிக்கும். என்னை வளர்த்தது அவங்க தான். அதனால எங்க பாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் எனக்கு பேய் மேலயுமே நம்பிக்கை இருக்கு. சரி நீ எப்படி நம்புற? அதுக்கு அவன் அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா அப்படிங்கிறேன். அப்புறம் மோகமே, என்ன உன்கிட்ட எந்த ரீசன் இல்லையா, ஏன் உனக்கு எதுவும் ரீசன் வேணுமா அப்படின்னு நீ சொல்லிட்டே போயிருக்கேன். அந்த டனல்லையுமே யாரோ ரத்தத்தை மிதிச்சு நடந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே அப்படின்றது அவளும். அப்புறம் வித்தியாசமானவன், நீ ஸ்ட்ரைட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற அவனும். அப்புறம் என்ன காட்டுறாங்க, அவனுமே அந்த கால் தடத்தை பாக்குறேன். அவனுமே அதை பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பாக்குறேன். டக்குன்னு ஏதோ பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு. லைட்டை பின்னாடி திருப்புறான். அப்புறம் ஒன்னும் இல்லைன்னு ஸ்லோவா முன்னாடி திரும்பினேன். ஏதோ பேய் கிளவிமே ஒண்ணு நின்றுகிட்டு இருக்கு. அந்த பேய் கிளவி கர்மமா பேசுது. அவன் அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்கான். பேய் அப்படின்னு கத்துறியான். அதுக்கு மோமோ ஓடாத நில்லு அப்படிங்கிறா. அதுக்கு அவன் வாய்ப்பே இல்ல, அதை பார்த்த நார்மலான கிளவி மணியும் இல்ல, அங்க இருந்து ஓடுறேன் சாமி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். எப்படினாலும் அந்த கிளவி உன்னை பிடிச்சிரும் அப்படின்னு, அவற்றிலும் தப்பிக்கலன்னா உனக்கு சாபம் கொடுத்துரும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கிளவி அவன் கிட்ட வந்துருது. போனும் கட் ஆயிருது. அவளுமே இது சரியில்லை, நான் அங்க போகணும் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறா. அப்புறம் இங்கேயும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. எல்லா லைட் ஆஃப் ஆகுது. 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவளுமே அதை பார்த்துட்டு என்ன கருமப்படாது அப்படின்ட்டு ஓட பாக்குறா. அவளையுமே அது பிடிச்சிருது. அப்புறம் முடிச்சு பாக்குறா, யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் பொம்பளையாளே, நாங்க எல்லாரும் செர்போனியன்ஸ், ஏன்னா நாங்க செர்போ பிளானட்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு அந்த 3 பேர் வாயை திறக்காம பேசிக்கிட்டு இருக்காங்க. மோகமே அதை பார்த்துட்டு ஏலியன்ஸா அப்படிங்கிறா. அப்புறம் அந்த ஏலியன்ஸ், பயப்படாத, நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருப்போம். அவளுமே அதுக்கு அவ, ஏன்டா ஃப்ரெண்டா இருக்கவங்க அப்படி சட்டையை கழிச்சு உட்கார போனா, என் சட்டை எங்கடா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஏலியன் பைபிளையே உன் பொருளெல்லாம் பத்திரமா இருக்குன்னு பார்த்து காமிக்கிறாங்க. பார்த்தா சட்டையெல்லாம் தாறுதாரா போய் கிடக்குன்ட்டு. அதுக்கு அவளுமே சட்டையை கழிச்சு போட்டீங்க, ஒழுங்கா காசை கொடுத்துருங்கடா, என் வீட்டுக்கு கொடுங்கடா முத. அப்புறம் அவங்களுமே பேசுறாங்க, எங்க இடத்துல ஆம்பளைய மட்டும்தான், அதனால நாங்க குளோனிங் டெக்னாலஜியை உருவாக்கணும். எங்க இடத்துல பயாலஜிக்கலா நாங்க எதுவும் பண்ண முடியாதனால எங்க எமோஷனலே நாங்க இழந்துட்டோம். அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுச்சு, எங்க கிட்ட என்ன இல்லைன்னு, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் இல்ல, ஹியூமன்ஸ் மாதிரி பனானாவும் இல்ல அப்படின்ட்டு. அது செய்யறதுக்கு மிஷினே உருவாக்கி இருக்காங்க இவங்க. அவன் கூட அதை பண்ணி உன்னோட கற்பை போய் என்னோட பனானாயை வச்சு ரிசர்ச் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிறான். அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பையன் கூட நான் இருந்தேன்டா, அப்பயுமே என் வெர்ஜினிட்டி இழக்கல. நானு என்னோட கென்ட் அட்டாக் வர வேண்டி நான் என்னோட வெர்ஜினிட்டியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். உங்களமான மோசமான இதையெல்லாம் அதை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு கத்துறா. அந்த டயத்துல ஒருத்தன் மண்டையை பிடிச்சி அமைக்கி மயக்கம் போட வச்சிருந்தான். அவளை பார்த்தா அவளோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்பவுமே அவன் கண்ட்ரோல் ஆகாம தடுக்கலான்னு பாக்குறா. ஆனா அந்த ஏலியன்ஸ் வேலையை காட்ட போகுது. கரெக்டா அந்த டயத்துல போன் அடிக்குது. எவன்டா அந்த டயத்துல போன் அடிக்கான் அப்படின்ட்டு அந்த ஏலியன் போய் போன் எடுக்க போகுது. அந்த போன்ல இருந்து ஒரு கால் வந்து அந்த ஏலியனையும் ஒரு தத்தி பறக்க விட்டுருது. அப்புறம் வெளியே வருது. அப்புறம் பார்த்தா அந்த பேய் உருவம் வெளியே வந்திருக்கு. அதுவும் கரெக்டா வந்து அவன் பனானாவே கடிச்சு துப்பிடுது. மனுஷருமாமா, அது கோஸ்ட் தான். அதுவும் அந்த கிளவி எனக்கு சாபம் கொடுத்துருச்சு. அவளுமே அதை பார்த்துட்டு, எப்ப அவர் வழியா வந்துட்டியா, எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படிங்கிறா. அப்புறம் அந்த ஏலியன்ல ஒண்ணு, நீ யாரா, அதுக்குள்ள இருந்து எப்படா வந்த, இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறா. என்னமே எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பேய் அவனை கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. அப்புறம் அதுல இருந்து ஒரு ஏலியன், அட ஆம்பளையா, ஆம்பளைகளுக்கு அங்க வேற மாதிரி வரவேற்பு தான்டா, உன்னோட பனானா குர்றான்ட்டு அது அப்படியே ஏலியனா மாறிடுது. ஆனா அந்த பேய் வேகமா ஓடுது. ஏலியனாலே பார்க்க முடியல, ரொம்ப வேகமா போற, என்னால அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்குது. இந்த பேயுமே, இங்க பனானாலாம் சாமி மானிடா, அதோட கலாண்டா பாக்குறீங்க அப்படின்ட்டு இன்னொரு ஏலியன் அடிக்க போது. ஆனா அந்த ஏலியன் அதை அட்டாக் போட்டுருது. அந்த பேயுமே அங்கிட்டு போய் அடிச்சு விழுந்துருது. அப்புறம் அந்த ஏலியன் அடிச்சு போட்டு, இந்த மாதிரி நான் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல, ஒரு நல்ல பழக்கத்துல தான் இருக்குன்னு நினைச்சோம், அதனால உன் பனானாவை கொடு. அதுக்கு கென்னுமே, என்னோட பனானாவா இருந்தா நீங்க என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, ஏலியன்ஸை பாக்குறதுக்காண்டி தான் நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஏலியன்ஸ்னாச்சும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்னு நினைச்சேன். நான் கிரேட் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து யூஎஃப்ஓ கூப்பிட்டேன், ஆனா நீங்க வரவே இல்லை, எவ்வளவு கூப்பிட்டாலும் வரவே இல்லை. இங்க இருக்க எல்லா ஹியூமன்ஸும் என்னை ஒரு பொழுதுபோக்கா தான் பார்த்தாங்க, ஏலியன்ஸே வரல, யாருமே என்னை நம்பல, நான் இருக்கிறதுமே யாருக்கும் பிடிக்கல. ஆனா மோமோ எனக்காண்டி வந்து நின்னாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதனால உங்க விரல் கூட அவன் மேல வைக்க விட மாட்டேன்டா, யாரும் அவங்கள துன்புறுத்த விட மாட்டேன், அவளுக்காண்டி நான் மான்ஸ்டரா கூட ஆவேன். அவளுமே அதை பார்த்துட்டு, நீ எப்படிப்பட்ட ஆம்பளைன்னு அவங்களுக்கு காட்டு அப்படிங்கிறா. ஆனா ஏலியன்ஸ் ஒரு போர்டு ஓட்டுறது, என்னால முடியாது போல மோமோ. அப்புறம் இந்த ஏலியனுமே, உன்ன மாதிரி வயலண்ட் பர்சன் கூட எல்லாம் எங்களால ஃப்ரெண்ட்லியா இருக்க முடியாது, அதுவும் இல்லாம எங்களுக்கு ஆம்பளையோட பொம்பளையை தான் பிடிக்கும், சரி வேலையை பார்ப்போம் அப்படின்னு திரும்ப பண்ண போகுது. அப்புறம் மோமோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்கேயே சின்ன வயசுல அவங்க பாட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்காது, நான் அப்படி பண்றதுனால ஸ்கூல்ல இருக்கவங்க என்னை பார்த்து கிண்டல் பண்றாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க பாட்டி, நீ என்ன பேசுற, நீ அப்படி பண்ணனா உனக்கு அடிபடாது, உடம்புல எந்த பிரச்சனை வராது உனக்கு,
நீ அப்படி கெட்ட விஷயமும் உன் பக்கத்துல வராது. உன் வயித்துல ஒரு கையை வச்சு தலையில ஒரு கை வச்சு உன் உடம்புல இருக்க சீயை வெளிப்படுத்து. அப்புறம் அங்க இருக்க பசங்களுமே அவ ஏதோ ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்றாள் போலடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதையுமே நினைச்சு பாக்குறா. ஆனா திரும்ப செய்ய முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து போயிருதா. அவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை பாட்டி, உங்களோட பேய் இதுவுமே பொய் தான். அப்புறம் பிரசண்டா காட்டுறாங்க. நான் ஏன் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப, எனக்கு அந்த டயத்துல சங்கடமா இருந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. சீங்கிறது அந்த யூனிவர்ஸ்ல ஒரு சத்தியமானி போல. அவளோட வயிற்றுலயுமே கை வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே அவளுக்கு அந்த சீயும் தலைவலியா வெளிப்படுத்து அப்படின்னு டக்குன்னு அந்த இடமே உடஞ்சிருது. என்ன பார்த்துட்டு நீ என்ன சைக்கிக் பவரை யூஸ் பண்ற அப்படிங்கிறான். அவளுமே எனக்கே புதுசா தான் இருக்கு, அந்த ஏலியன்ஸாலையுமே எதுவும் பண்ண முடியல, அவங்க சைக்கிக் பவரோட இவ்வளவு ரொம்ப பவரா இருக்கு. அப்புறம் அந்த ஏலியனுமே பேசுது, நான் அவளோட பிரெயினை ரொம்ப சிமுலேட் பண்ணிட்டேன் போல, அவளோட சக்கரா பவர் ஓப்பன் ஆயிடுச்சு போல அப்படின்னு அது பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க சொன்னது உண்மைதான், பாட்டி சொன்ன பேயெல்லாம் உண்மைதான், ரொம்ப நன்றி பாட்டி, இதை யூஸ் பண்ணி இதுல காலி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருதா. ஒரு ரத்தத்துல அந்த ஏலியன்ஸ்ல பறந்து விழுகுது. அந்த ஏலியன்ஸ் போய் அந்த யூஎஃப்ஓல மோதுனா அந்த யூஎஃப்ஓ பிளாஸ்ட் ஆகுது. அவளுமே அதை பார்த்துட்டு இது என்ன யூஎஃப்ஓவா அப்படின்னு கத்திட்டு அப்புறம் நீ எங்கடா இருக்க அப்படின்னு கத்துறா. ஆனா அந்த பேய் அவனை கண்டல் எடுத்துட்டு மோமோ அட்டாக் பண்ண வருது. அவளுமே லூசு பேய் என்னடா பண்ற, உன்னோட சென்சேஷனுக்கு வாடா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அவ பவரை யூஸ் பண்றா. அப்படியே அந்த பேய் அவனை விட்டு வெளியே வந்துருது. அவளுமே அதை பார்த்துட்டு கிளவி அப்படிங்கிறா. பேய் அவளை பார்த்துட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு கெண்ணை போட்டு வதக்குது. மோமோ அதை பார்த்துட்டு அந்த கிளவி உன விட்டு போயிருச்சுல அப்படிங்கிறா. அதுக்கு அந்த கழட்டு பேய் அவனோட இதை நான் எடுத்துட்டேன், அது என்கிட்ட இருக்கந்தண்டி அவன் என் சாவத்துலதான் இருப்பான், உனக்கு அது திரும்ப வேணும்னா அந்த டனலுக்கு வா, நான் அந்த டனல்ல தான் இருப்பேன், வேணா வந்து எடுத்துக்கோ கிளவி அப்படின்னு சொல்லும் போது அவனும் கடுப்பாயி யாரை பார்த்து கிளவிங்கிற, நீ தான் கழட்டு கழுத, ஒழுங்கு அவன்கிட்ட வந்து அந்த குடு அப்படின்னு கத்துறா. அந்த கழட்டு போய் அவன்கிட்ட இருந்து மணியை தாங்க எடுத்துட்டு போயிருச்சு. அப்புறம் அந்த ஏலியன்ஸுமே அது யூஎஃப்ஓ எடுத்து தப்பிச்சலான்னு பாக்குது. ஆனா அது கிராஸ் ஆயிருது அங்கேயே. அப்புறம் மோமாவையும் கிட்டையும் காட்டுறாங்க, நான் ஏலியன்ஸ் இருக்குன்றத நம்புறேன், அதுவும் என்னை கடத்தவே செஞ்சிருச்சுங்க, என்ன நான் பேய் இருக்கதை நம்புறேன், அதுவும் என்ன சாக விட்டுருச்சு, இப்ப நம்ம என்ன செய்ய அப்படின்னு மோமோ சொல்றா. என்னோட சைக்கிள் பவர் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணா நீ திரும்பி அப்படியே மாறிடுவ, என் யூனிஃபார்ம் போச்சு, என்னோட பர்ஸு போச்சு, என் போனு போச்சு, எல்லாமே போச்சு, அப்புறம் கென்னு இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர அப்படின்னு கேட்கறான். அதுக்கு மோமோ நீ அந்த டனல்ல போய் அந்த கிளவியை காலி பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து நீ வெளியே வர முடியும், சரி நான் அங்க போறேன் அப்படின்ட்டு சட்டை கழட்டி கீழே போட்டு அந்த சட்டையை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு போறான். அவளுமே நான் இல்லாட்டி உன் கண்ட்ரோல் நீ இழந்துருவா அப்படின்ட்டு வர்றா. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், திரும்பி உங்களை எதுலையாவது நான் மாட்டி விடக்கூடாது, என்னோட வில் பவர் வச்சு நான் அந்த டனலுக்கு போய்க்கிறேன், நான் திரும்பி உன்னை எதுலையாவது மாட்டி விடணும்னு விரும்பல, நான் எப்படியாவது அங்க போய் ஏதாவது பண்ணிக்கிறேன், ஏன் நான் உன் கூட வரக்கூடாது, இதெல்லாம் பார்த்த பிறகு நான் உன்னை தனியா விட்டு போக மாட்டேன், நான் உன்னை சாக விட மாட்டேன், என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்றது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறியா கென்னு, லூசு மாதிரி பேசாத அந்த சட்டையை மாட்டு அப்படின்னு சட்டையை எடுத்து கொடுக்குறா. சரி வாப்போம் அப்படின்னு எத்தி கூட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் கண்ணு என்னை மன்னிச்சிருக்கேன், நான் கொஞ்சம் ஆட்போடு சட்டையை கொஞ்சம் போட்டுக்கிறீங்களா, இல்லாட்டி என்னால சரியா பேச முடியாது அப்படிங்கிறியா. அப்புறம் அவளுக்குமே ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. என்னடா என் ஹார்ட் இப்படி துடிக்குது, என் கென்டாக ஒரு மணி பேசணும்னாலயா, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சிரிச்சுட்டு அப்புறம் உன் பேர் என்ன, என்னால சரியா ஞாபகம் இருக்க முடியாது அப்படின்ட்டு கேட்கிறா. அவனு என் பேர் கென் டகாகுரா அப்படிங்கிறியா. அவளதான் பின்னாடி யூஎஃப்ஓவும் பிளாஸ்ட் ஆயிருது, இவ்வளோ ஹார்ட்டுமே பிளாஸ்ட் ஆகுது. கென் டகாகுராங்கிறது ஒரு ஆக்டருங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் guys.